Hi friends, welcome back to Tamil Code channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல AWS Solution Architect Associate எக்ஸாமுக்கான சாம்பிள் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், அதாவது AWSலயே கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் எக்ஸாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எப்படி நம்ம வந்துட்டு சூஸ் பண்றது, கரெக்டான ஆன்சர் எது, எப்படி எந்த மெத்தட்ல நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்துட்டு காமனா வெளியில வந்து நிறைய கைட்ஸ், நிறைய எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம எடுத்து வச்சு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து AWS உடைய சாம்பிள் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நான் வந்துட்டு இப்போ AWS உடைய சர்டிஃபிகேஷனுடைய பேஜ் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போனீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் எக்ஸாமுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எக்ஸாம் கைடு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து நவம்பர் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மாற்றுறாங்க. இதோட பேட்டர்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் காஸ்ட் ஆர்பிட்ரேஷன் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு 5 டொமைன்ல இருந்துச்சு. அதில் காஸ்ட் ஆர்பிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் மார்க் ஸ்கோர் இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்போ 18%, அதாவது இந்த இன்னும் அடுத்த விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை வந்து எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னா 4 டொமைனாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு 18%, அதாவது காஸ்ட் ஆர்பிட்ரேஷனுடைய எக்ஸாமுக்கான ஸ்கோர் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 10லேருந்து 18 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? எனவே நம்ம வந்துட்டு அதர் தான் நம்ம வந்துட்டு அதுக்குன்னு எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாமுக்கான ரிலீஸ் பண்ணலை. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய SAE, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ அதோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டோரிங் ஆன் ஆக்சஸ் கீ, அதாவது ஆக்சஸ் கீ ஐடி அண்ட் செக்யூரிட்டி சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம IAMல போயிட்டு யூசர் கிரியேட் பண்ணும்போது கேட்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கன்சோல் ஆக்சஸ், இல்லைன்னா CLA ஆக்சஸ் கீ செக்யூரிட்டி ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதாவது ஏபிஐலேருந்து STK-லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆக்சஸ் கீ வந்துட்டு இன் டெஸ்ட் ஃபைல் ஆனே கஸ்டம் AMI, ஒரு கஸ்டம் AMI வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா the company uses the access key to access DynamoDB tables from instance created from the AMI. The security team has mandated a more secure solution. Which solution will meet the security team's mandate? அதாவது அவங்க வந்துட்டு அந்த கஸ்டம் AMIல இருந்து அந்த ஆக்சஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா DynamoDB டேபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து DynamoDB டேபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. எந்த மெத்தட்ல செக்யூரா நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ஆக்சஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது DynamoDB அக்சஸ் பண்றதுக்கான அந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆக்சஸ் கீ இந்த S3 பக்கெட். S3 பக்கெட்ல போட்டுட்டு அவங்க அதன் மூலியமா பூட் பண்ணும்போது நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ப்ராப்பரான வேயா இருக்குமா அப்படின்னா இது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. S3 வந்துட்டு அதுக்கான அது பப்ளிக் அண்ட் பிரைவேட் அண்ட் ஆக்சஸ்லாம் இருக்கு. அதுக்கு நீங்க தனியாக செக்யூரிட்டிலாம் பண்ணணும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆக்சஸ் கீ த இன்ஸ்டன்ஸ் த்ரோ த இன்ஸ்டன்ஸ் யூசர் டேட்டா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது கேட்கும் இல்லையா, பூட் ஸ்கிரிப்ட் டேட்டா, அதில் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி வந்து நம்ம ஆக்சஸ் சீக்ரெட்டுக்கு வந்து கொடுக்குற மெத்தட் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டைன் த ஆக்சஸ் கீ ஃப்ரம் ஏ கீ சர்வர் லான்ச் இந்த ப்ரைவேட் சப்நெட். ப்ரைவேட் சப்நெட்டில் வந்து வச்சு அங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ஆன்சராக இருக்க முடியுமானா கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் IAM ரோல் வித் பர்மிஷன் ஆக்சஸ் டேபிள், அதாவது டேபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான IAM ரோல் கிரியேட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணணும். அண்ட் லான்ச் ஆல் தி இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூ ரோல், அப்படி இந்த ரோல்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி IAMல வந்துட்டு ரோல் அண்ட் பாலிசி வந்து பார்த்துருக்கோம். ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்யூரிட்டி ஒவ்வொரு முறையும் ஆக்சஸ் செக்யூரிட்டிக்கு வந்துட்டு உள்ள இன்ஸ்டன்ஸ்குள்ள கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் போகும்போது நமக்கு வந்துட்டு ரோல் கேட்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோலில் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஆக்சஸ் செக்யூரிட்டிலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க இந்த ரோல்லே நம்ம வந்து என்ன பண்ண பர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க இது பண்ண முடியும். சரிங்களா? இது லேட் ஆகுது. ஓகேவா? அதுதான் ஆன்சர் இதுக்கு வந்துட்டு. சரிங்களா? இது நம்ம சில வீடியோல வந்து நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். நீங்க இங்க சூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க இங்க வரும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இந்த ரோல் IAM ரோல்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரோல் வேணும், S3 ஆக்சஸ் இல்லை DynamoDB ஆக்சஸ்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நம்ம செக்யூர்டா இருக்கும் உங்களுக்கு. எங்க எந்த இடத்துல நம்ம உள்ள வந்து ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் இது மிஸ்மேட்ச், இது யாரோ ஒருத்தர் வந்து இந்த சர்வரை ஹேக் பண்ணா கூட அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, சீக்கிரம் ஆக்சஸ் செக்யூரிட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரோல் அசைன் பண்ணிருக்கனால அது ரொம்ப செக்யூர்டா வே இருந்து அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்துட்டு ஃபோர்த் ஒன்று தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஏ கம்பெனி இஸ் டெவலப்பிங் ஏ ஹைலி அவைலபிள் வெப் அப்ளிகேஷன் யூசிங் ஸ்டேட்லெஸ் வெப் சர்வர்ஸ். விச் சர்வீசஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ஸ்டோரிங் டெசிஷன் ஸ்டேட் டேட்டா. சரிங்களா? ரெண்டு இது சூஸ் பண்ண சொல்லி ஆன்சர் கேட்டுக்கிறாங்க அவங்களே. அதாவது அவங்க வந்து ஒரு ஹை அவைலபிலிட்டியில் வந்து வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. வெப் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்லெஸ் வெப் சர்வர் டெவலப் பண்ணுறாங்க. எந்த சர்வீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும், ஸ்டோரிங் செஷன் ஸ்டேட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா?
இதுல நம்ம இதை தான் எடுத்துக்கணும். மெயினா வந்துட்டு சூட்டபிளா ஸ்டோரிங் செஷன் ஸ்டேட் டேட்டான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச். க்ளவுட் வாட்ச் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் கிடையாது. ஏன்னா க்ளவுட் வாட்ச் அப்படின்றது ஒரு மானிட்டரிங் டூல். சரிங்களா? தென் டைனமோ டிபி. சரிங்களா? டைனமோ டிபி கண்டிப்பா வந்துட்டு ஸ்டோரிங் டேட்டா டைனமோ டிபின்றது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. தென் எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ். எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஷன் எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ்ல கிடையாது. வந்து ஒரு லோட் பேலன்ஸ். சரிங்களா? அதுதான் அதை வந்து பண்ண முடியும். சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கேட்ச். கண்டிப்பா இதுலயும் பண்ண முடியும். எலாஸ்டிக் கேட்ச்லயும் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் 2 தான் ஆயிடுச்சு. தென் ஸ்டோரேஜ் கேட்வே. ஸ்டோரேஜ் கேட்வே அப்படின்றது வெப் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹையரோட ஆர்கிடெக்ட்ல வந்துட்டு ஸ்டோரேஜ் கேட்வேக்கு என்ன ரோல் பிளே பண்ண முடியும்னா கிடையாது. ஏன்னா ஸ்டோரேஜ் கேட்வே வந்து ஒரு ஹைபிரிட் மாடல் கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஹைபிரிட் மாடல் ஆன்ப்ரோம்ல இருந்து கிளவுடுக்கான ஒரு ஹைபிரிட் மாடல்ல நீங்க வந்து டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ் தான் ஸ்டோரேஜ் கேட்வே. சரிங்களா? அப்ப எது கரெக்டான ஆன்சர் இருக்க முடியும்னா க்ளவுட் வாட்ச் இருக்க வாய்ப்பு இல்லை, இஎல்பி இருக்க வாய்ப்பு இல்லை, ஸ்டோரேஜ் கேட்வே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எது கரெக்டான ஆன்சர்னா டைனமோ டிபி அண்ட் எலாஸ்டிக் கேட்ச். அதாவது டி அண்ட் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்படிதான் நம்ம 1 by 1 பார்க்கணும். சரிங்களா? ஓகே, தென் தேர்ட் கொஸ்டின். அப்போ கம்பெனி தேர்ட் கொஸ்டின் சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி சேல்ஸ் பீப்புள் அப்லோட் தட் சேல்ஸ் ஃபிகர்ஸ் டெய்லி அவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர் வந்து அப்லோட் பண்றாங்க டேட்டாவை. ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நீட்ஸ் டூரபிள் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ஃபார் திஸ் டாக்குமெண்ட்ஸ் தட் ஆல்சோ ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் த யூசர் ஆக்சிடென்டலி டெலிட்டிங் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு யூசர் வந்து ஆக்சிடென்டா அவங்க வந்து டேட்டா டெலிட் பண்ணா கூட அவங்க வந்துட்டு அதை செக்யூர் பண்ற மாதிரியான ஒரு டூரபிள் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கொடுக்குற தேவை இருக்குன்னு போட்டிருக்காங்க. விச் ஆக்ஷன் வில் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் அன்இன்டெண்டட் யூசர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு எது ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோர் த டேட்டா இபிஎஸ் வால்யூம், கிரியேட் த ஸ்னாப்ஷாட். இதுக்கு இபிஎஸ் வால்யூம் போட்டு ஸ்னாப்ஷாட் எடுக்குது அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று அக்கார்டிங்லி நீங்க இதுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை நீங்க வந்துட்டு இதை டெலிட் பண்ணா இதுக்கான ஸ்னாப்ஷாட் வச்சு ரீஸ்டோர் பண்றது, இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் வேயான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நீங்க இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணி இபிஎஸ் வால்யூம் போட்டு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை அதை வந்து நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும், எவ்வளவு செகண்டுக்கு அப்படியெல்லாம் எடுக்க முடியுமான்னு கிடையாது. அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ரெட்ரீவ் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு செகண்டுக்கு ஒரு முறை நீங்க ஸ்னாப்ஷாட்ல ஷெட்யூல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த டேட்டா வந்து S3 பக்கெட் அண்ட் எனேபிளிங் வெர்ஷன். கரெக்டாக இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம அடுத்த கொஸ்டினையும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக S3 பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் எனேபிள் வெர்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபைலுக்கும் வெர்ஷன் நீங்கள் எனேபிள் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வெர்ஷன் அவங்களுக்கு வந்து தேவையில்ல டெல்டா ஆகிட்டா கூட முன்னாடி வெர்ஷன் வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் த டேட்டா முன்னாடி வெர்ஷன் இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு எனேபிள் வெர்ஷன் பண்ணிங்கன்னா லோக்கலில் டெல்டா ஆகிட்டாலும் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் அங்கே நெட்லேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் க்ளவுட்லேருந்து எடுத்துக்க முடியும். S3 பக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டியூரபிள் கரெக்டாக உங்களுக்கு அதான ஆப்ஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த டேட்டா வந்து 2 S3 பக்கெட் இன் டிஃப்ரெண்ட் AWS ரீசன்ஸ். இப்படி கொடுக்க சொல்றாங்க. அதாவது 2 பக்கெட் கிரியேட் பண்றோம் 2 டிஃப்ரெண்டான ரீஜன்ல. ஆக்சுவலா இது கரெக்டா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 2 இதுக்கிட்ட நீங்க வந்துட்டு காப்பிக்கான இது கொடுத்துருந்தீங்கனாலும் நமக்கு வந்து வெர்ஷனிங் தான் கரெக்டா இருக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஆக்சிடென்டா டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, வெர்ஷனிங் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே வெர்ஷனிங் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆக உங்களுக்கு வெர்ஷனிங் தான் ப்ராப்பரா இருக்கு. அப்படி இந்த ஆன்சர் இருக்க முடியும் கிடையாது. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த டேட்டா ஈஸி இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ். இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வந்து பண்ண சொல்றாங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இபிஎஸ் வால்யூமோட இன்னொன்று, அதாவது ஈஸி இன்ஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு அட்டாச் ஆகக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வால்யூம். இது வந்து ஆக்சுவலாக ரீபூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டேட்டா இருக்காது. அப்போ இது வந்து இதுக்கான சொல்யூஷன் இருக்க முடியுமா? இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வந்து இதுக்கான சொல்யூஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அது ஆன்சர் கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது S3 பக்கெட்ல நம்ம வந்து இது பண்ணிடலாம். டேரக்டா எனேபிள் வெர்ஷனிங் எனேபிள் பண்றது ப்ராப்பரான ஆன்சர், கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் ரிக்யூஸ் ஹை அவைலபிள் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வித் இனிஷியல் ஸ்டோரேஜே வந்து கிட்டத்தட்ட 8 ஜிபியோட ஒரு ஹை அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் கேட்குறாங்க. தென் டேட்டாபேஸ் வில் க்ரோ ஆன் 8 ஜிபி டெய்லி வந்து க்ரோ ஆகுறாங்க. டு சப்போர்ட் எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் வந்து அட்லீஸ்ட் 8 ரீட் ரிப்ளிகா, ஒரு 8 ரீட் ரிப்ளிகா வேணுன்றாங்க. வில் பி ரெக்யூர்ட் வந்து ஹேண்டில் டேட்டாபேஸ் ரீட்ஸ்க்கான தேவைப்படுன்றாங்க. விச் ஆப்ஷன் வில் மீட்ஸ் திஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ்? எது வந்து இது கரெக்டான சூட்டபிளான சர்வீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமோ டிபி, S3, அரோரா, ரெட்ஷிஃப்ட் கேட்டுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ டைனமோ டிபின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டைனமோ டிபி உங்களே சொல்லிட்டாங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீசஸ் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இது கண்டிப்பாக டைனமோ டிபியில் வராது. உங்களுக்கு வந்துட்டு RDSல அது கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரீட் ரிப்ளிகா, அதுவும் இதுக்கான வாய்ப்பு கிடையாது டைனமோ டிபியில். தென் S3, அது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரெண்டுமே இதுக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. அரோரா தான் கரெக்டான ஆன்சர். ரெட்ஷிஃப்ட் வந்து டேட்டா வேற சர்வீஸ். ஏன் அரோரா சூஸ் பண்றோம் அப்படின்னா அரோரால மட்டும்தான் உங்களால வந்து 8 ரீட் கிரியேட் பண்ண முடியும். அதாவது அதர் தென் MySQL, PostgreSQL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரீட் கிரியேட் பண்ண முடியும். மோர் தென் அதாவது 15 ரீட் வரைக்கும் உங்களால் எது கிரியேட் பண்ண முடியும்னா அரோரால மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர்.
அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் எதுவும் சூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக இல்லைன்னு சூஸ் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு தென் கரெக்டான ஆன்சர் வந்து அரோரா தான். ஏன்னா அரோரா பற்றி நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எம்எஸ்எஸ்கியூஎல் அதனால ஆரோக்கியம் இதெல்லாம் தவிர அதெல்லாம் ரீடபிள் கிரியேட் பண்ண முடியாது. PostgreSQL, MySQL இந்த மாதிரி MariaDB ப்ளஸ் அரோரா இதில் மட்டும் ரீடபிள் கிரியேட் பண்ண முடியும். அது அரோராவில் மட்டும்தான் உங்களால் 15 ரீடபிள் வரைக்கும் மேக்ஸிமம் கிரியேட் பண்ண முடியும். அதர் தென் மற்ற MySQL ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா 5 ரீடபிள் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். அப்போ 8 ரீடபிள்ன்றப்பே நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்து அரோரா வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், a solution architect is designing a critical business application which a relational database which runs on EC2 instance. It requires a single EBS volume that can be support up to 16,000 IOPS கேட்குறாங்க. சரிங்களா? Which EBS volume support can meet the performance requirements of the application? எது ப்ராப்பரான ஒரு EBS வால்யூம்ல எது சூட்டபிளாக இருக்குன்னு நீங்கள் நார்மலாகவே ஒரு இங்கே போயிட்டு நீங்கள் ஒரு EBS வால்யூம் நான் வால்யூம் ஓப்பன் பண்ணுறேன். வால்யூமில் போயிட்டு கிரியேட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் இந்த மாதிரி ஒரு 5 டைப் உங்களுக்கு இருக்குது. இதில் எந்த வால்யூம் நீங்கள் எதுக்கு சூட்டபிள் கேட்குறாங்க? ஆக்சுவலாக ஜென்ரல் பர்பஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர் ஜிபிக்கு பர் 3 IOPS இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேஸ்டபிள் பார்த்தீங்கன்னா 3000 IOPS தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி ப்ரொவிஷனல் மட்டும்தான் இவங்க கேட்குற ரெக்யூர்மெண்ட். அதாவது எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு மினிமம் 100 IOPS நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ IOPS. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 64,000 IOPS வரைக்கும் உங்களால் செலக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? IOPS அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். சரிங்களா? ஓகே. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டோ த்ரூபுட் IOPS கால்குலேட்டரில் வராது உங்களுக்கு. மேக்னெட்டிக்கில் IOPSே கிடையாது. சரிங்களா? அப்போ ப்ராப்பரான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவிஷனல் IOPS தான். என்ன த்ரூபுட்டும் கோல்டும் வராது. ஜென்ரல் பர்பஸ் அப்படின்றது பர் ஜிபிக்கு 3 IOPS. அதனால் அது சூட்டபிள் ஆகாது. ஏன்னா கேட்டிருக்க IOPS வந்து பார்த்தீங்கன்னா 16,000 IOPS. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ப்ரொவிஷனல் IOPS தான். இதை நீங்கள் நார்மலாக இந்த EBS வால்யூமோட 5 வால்யூம் டைப் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஓகே. 6வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a web application allows the customer to upload the orders on S3 bucket. S3 பக்கெட்டுக்கு வந்து ஆர்டர் அப்லோட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த ரிசல்ட் S3 வந்துட்டு ஈவெண்ட்ஸ் ட்ரிகர், அது வந்து ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் அப்லோட் பண்ணோன்னா அது வந்து ஈவெண்ட் ட்ரிகர் செட் பண்ணி லாம்டா ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்சர்ட் மெசேஜ் டு த SQS கியூக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இதை ஒரு சிங்கிள் EC2 இன்ஸ்டன்ஸ் ரீட் த மெசேஜ் ஃப்ரம் த கியூலேருந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த கியூலாம் ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எங்கள் டைனமிடியில் போய் டேபிள் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. யூனிக் த ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட் மந்த் டிராஃபிக் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டடோட இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ மடங்கு? ஃபேக்டர் ஆஃப் 10 மடங்கு அதோட இன்க்ரீஸ் ஆகும்போது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து இதுக்கு ப்ராப்பரான பாசிபிள் ஸ்கேலிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவார், என்ன சொல்யூஷன் கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன், SQS கியூ, EC2 இன்ஸ்டன்ஸ், டைனமிடி. இது எல்லாமே இதில் வந்துருச்சு. இதில் நீங்கள் போய் ஏதாவது பண்ண முடியுமா? இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா கிடையாது. SQS இது எல்லாமே சர்வலஸ், இது எல்லாமே லாம்டா, SQS, டைனமிடி எல்லாமே சர்வலஸ்க்குள்ள வந்துருச்சு. அதனால நீங்கள் அதில் மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஆர்கிடெக்ட் இந்த உடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா ஒன்று அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் தான் SQS கியூஸை ரீட் பண்ணி டைனமிடியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது டேட்டாவை. அப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே இருக்க இன்ஸ்டன்ஸ் டைப்போட உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C. ஏன்னா ஆல்ரெடி இதில் இருக்கிற 4மே இதில் சூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் வருது ரெக்யூர்மெண்ட்டில். ஆனால் இதில் இருக்கிற இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் தவிர மற்ற எல்லாமே ஆல்ரெடி வந்து சர்வீஸ் மாடலாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வாய்ப்பு கிடையாது. அப்போ இதில் எது கரெக்டானது பார்த்தா EC2 இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து C தான். சரிங்களா? ஓகே. தென் 7th, ஆன் அப்ளிகேஷன் சேவ்ஸ் வந்து லாக்ஸ் வித் S3 பக்கெட். ஒரு அப்ளிகேஷன் வந்து S3 பக்கெட் லாக் சேவ் பண்ணுது. யூசர் வாண்ட்ஸ் டு கீப் த லாக்ஸ் 1 month ஃப்ரம் த ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ். ஆஃப்டர் தென் பர்ஜ் த லாக்ஸ். 1 month மட்டும் டேட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் பர்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. விச் ஃபீச்சர்ஸ் வில் எனேபிள் திஸ்? எது கரெக்டான எனேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிங் ஏ பக்கெட் பாலிசி டு த ஆன் த S3 பக்கெட் பாலிசியில் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கான்ஃபிகர் லைஃப் சைக்கிள் கான்ஃபிகேஷன், லைஃப் சைக்கிள் எனேபிள் பண்ண சொல்றாங்க S3 பக்கெட்டுக்கு. தேர்ட் C வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் IAM பாலிசி வந்து S3 பக்கெட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. எனேபிள் த கார்ஸ், அதாவது கிராஸ் ரீஜன் வந்து எனேபிள் பண்ண சொல்றாங்க. கிராஸ் ரீஜன் வந்துட்டு ஒரிஜின் வந்துட்டு எனேபிள் பண்ண சொல்றாங்க S3 பக்கெட். அப்போ இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு லைஃப் சைக்கிள் தான். ஏன்னா ஒரு பக்கெட் பாலிசி வந்து எனேபிள் பண்ணுறதுனாலையோ இல்லை IAM பாலிசி எனேபிள் பண்ணுறதுனாலையோ இல்லை கார்ஸ் எனேபிள் பண்ணுறதுனாலையோ உங்களால் என்ன பண்ண முடியாது? 1 month டேட்டாவை வந்து வச்சுட்டு இதெல்லாம் பெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வந்து எதில் கொடுக்க முடியாது? எதுலையுமே கொடுக்க முடியாது. அப்போ லைஃப் சைக்கிளில் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? 1 month டேட்டா வச்சுட்டு 1 month ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவில் உங்களுக்கு டெல்ட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து லைஃப் சைக்கிளில் மட்டும் தான் உங்களால் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து B தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா an application running EC2 instance process sensitive information stored in the S3. Sensitive information data அவங்க என்ன பண்றாங்க? S3 ஸ்டோர் பண்றாங்க. The information is accessible over the internet.
இன்டர்நெட்ல வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. The security team is considered the internet connectivity S3 is a security risk. செக்யூரிட்டி டீம் வந்துட்டு இதை கன்சிடர் பண்றாங்க. இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படி S3ல இருக்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. தென் விச் சொல்யூஷன் வில் ரிசால்வ் த செக்யூரிட்டி கன்சர்ன்? இந்த இஷ்யூக்கு வந்துட்டு சால்வ் எது வந்து ப்ராப்பரான கன்சர்னா இருக்க முடியும், ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் த டேட்டா த்ரூ த இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வேலேயே ஆக்சஸ் பண்ணலாம், அது வந்துட்டு ஆன்சர் ஆக முடியுமா? தென் விபிஎன் கனெக்ஷன் எனேபிள் பண்றது, தென் NAT கேட்வே, தென் விபிசி என் பாயிண்ட். இது எது ஆன்சர் ஆக முடியும்னா, ஆல்ரெடி வந்துட்டு அவங்க இன்டர்நெட் கேட்வேனால இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்றது, இது ப்ராப்பர் செக்யூரிட்டியா இருக்கிறது கிடையாது. தென் விபிஎன் வந்து என்ன சொல்றாங்க, S3 பக்கெட்ல EC2 வந்து S3 பக்கெட்ல டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு விபிஎன் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா விபிஎன்றது உங்களை ஆன்ரோம் வந்து நீங்க க்ளவுட கனெக்ட் பண்றது, அது பப்ளிக்கோ பிரைவேட்டோ வச்சுட்டு கனெக்ட் பண்றது விபிஎன் கிரியேட் பண்ணுங்க. அப்போ இது ரிலேட்டடா இருக்கான்னு கேட்டால் கிடையாது. தென் NAT கேட்வே அப்படின்றது வந்துட்டு பப்ளிக் அண்ட் பிரைவேட்டா இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம NAT கேட்வே யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கும் இங்கே S3 வந்து செக்யூரா நீங்க EC2 ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கிடையாது. அப்போ எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று தான். அதாவது டேட்டா வந்துட்டு விபிசியில் வந்து போனீங்க அப்படின்னா என் பாயிண்ட் ஒன்று இருக்கும். இது கிரியேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பப்ளிக்கா வந்துட்டு நீங்க விபிசில இருந்து EC2ல இருந்து பப்ளிக்கா போயிட்டு S3 ஆக்சஸ் பண்றதுல இன்பிட்வீன் இந்த டேட்டா, ஏன்னா AWSக்குள்ள தான் EC2 இருக்கு, S3 இருக்கு. இன்பிட்வீன் இன்னராகவே அது ஒரு ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அந்த விபிசி என் பாயிண்ட்லேயே பண்ணும்போது நெட்வொர்க் வந்து ஒவ்வொரு முறை பப்ளிக்ல போகணும் அவசியம் கிடையாது. டேட்டா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அப்போ இது ப்ராப்பரான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விபிசி என் பாயிண்ட்ஸ் தான். விபிசி என் பாயிண்ட் டு S3. நீங்கள் விபிசிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு விபிசியில் ஆல்ரெடி எல்லா இதுவும் தெரிஞ்சது, இது உங்களுக்கு தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. விபிசியில் என் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அது கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி EC2 டைனமிடி ஆக்சஸ் பண்ணுறது, EC2 S3 ஆக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூர்டா செப்பரேட்டாக நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு முறை, ஏன்னா எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு வந்துட்டு AWS அவைலபிலிட்டி சொன்ன, அதாவது டேட்டா சென்டருக்குள்ள தான் இருக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் நீங்கள் பப்ளிக்காக போய் கனெக்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைவேட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இது மூலியமா உங்களால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியுது. ப்ரைஸ் உங்களுக்கு வந்துட்டு மந்த் ஆன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோவாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இந்த இருக்குங்க AWS சர்வீசஸ், அதில் போயிட்டு நீங்கள் எந்த சர்வீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, அப்போ ஆன்சர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு D. சரிங்களா? ஓகே, 9th question. An organization is building on Amazon Redshift cluster that shared services VPC. The cluster will host unsensitive data. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அமேசான் ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர்ல வந்து அவங்களுடைய டேட்டா ஒரு ஷேர்டு சர்வீசஸ் விபிசியில் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அந்த கிளஸ்டர் வந்து சென்சிட்டிவ் டேட்டாலாம் ஹோஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர்ல வந்துட்டு. ஹவு கேன் த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் விச் த நெட்வொர்க்ஸ் கேன், எந்த நெட்வொர்க்ல ஹவு கேன் த ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் விச் நெட்வொர்க் கேன் ஆக்சஸ் த கிளஸ்டர்? ஆர்கனைசேஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க கிளஸ்டரை அப்படின்றத எந்த எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் த கிளஸ்டர் இந்த டிஃப்ரெண்ட் விபிசி கனெக்ட் த்ரூ விபிசி பேரிங். ரெண்டு டிஃப்ரெண்டான விபிசியில் கனெக்ட் இது பண்ணி அதில் வந்து விபிசி பேரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் a database user inside the Redshift cluster. Only the users can on the network. அதாவது நெட்வொர்க் அந்த ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டருக்குள்ளேயே வந்து அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, டேட்டாபேஸ் யூசர்லாம் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் இதுவாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் விச் நெட்வொர்க் கேன் ஆக்சஸ் த கிளஸ்டர் அப்படின்னா கொஸ்டின் வந்துட்டு அவங்க வந்து யூசர் அதுக்குள்ள கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தென் சி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஏ கிளஸ்டர் செக்யூரிட்டி ஃபார் த கிளஸ்டர் தட் அலோஸ் த ஆக்சஸ் ஃப்ரம் த அலோடு நெட்வொர்க்ஸ். சரிங்க, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன்னே பார்த்துடலாம். ஒன்லி அலோ த ஆக்சஸ் த நெட்வொர்க் தட் கனெக்ட் வித் தி ஷேர்டு சர்வீசஸ் நெட்வொர்க் வய விபிஎன். இங்கே விபிஎன்லாம் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் இது என்னன்னா, விபிசி பியரிங்கோ இல்லைன்னா வந்து அதே நெட்வொர்க்ல வந்து யூசர் கிரியேட் பண்றதோ தென் விபிஎனோ ஆன்சராக கொடுக்கணும் கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த ஹவு கேன் ஆக்சஸ் கண்ட்ரோல் விச் நெட்வொர்க்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்ல தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது செக்யூரிட்டி குரூப்ல தான் நீங்க இன்னும் எங்க இருந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றத வந்து அலோடு நெட்வொர்க் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்போ அது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இஸ் டிசைனிங் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் ரன்னிங் இன் விபிசி ஆன் EC2 இன்ஸ்டன்ஸ் பிகைன் த ELB அப்ளிகேஷன். ELB அப்ளிகேஷன் கீழே இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்றாங்க. த இன்ஸ்டன்ஸ் கேன் ரன் ஆன் auto scaling group across the multiple application. The application that must read and write data in the customer managed database cluster. There should be no access to the database from the internet, but the cluster must be able to obtain the software patches from the internet. அதாவது டேட்டாபேஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேட்ச் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்டர்நெட்லேருந்து அவங்க பேட்ச் அப்டேட் பண்ணணும் டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு.
ஆனால் இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் இருக்கக்கூடாது. இன்டர்நெட்லேருந்து டேட்டாபேஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இன்டர்நெட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஜ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க டேட்டாபேஸ் சர்வருக்கு. இதுக்கு எதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து விபிசி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இல்லை உங்களுக்கு டக்குன்னு அவங்க ஆன்சர் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் சப்நெட்டில் வந்து போத் அப்ளிகேஷன் டேர் அண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது ஆன்சர். ஏன்னா நம்ம பார்த்தாலே தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக வந்து டேட்டாபேஸ் வந்து இன்டர்நெட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சப்நெட் அந்த அப்ளிகேஷன் டயர், பப்ளிக் சப்நெட் வந்து அப்ளிகேஷன் டயர் இருக்கணும், ப்ரைவேட் சப்நெட் வந்து டேட்டாபேஸ் டயர். இது ஆன்சர் இருக்க முடியுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் சப்நெட் அந்த அப்ளிகேஷன் டயர் NAT கேட்வே அண்ட் NAT கேட்வே அண்ட் ப்ரைவேட் சப்நெட் வந்து டேட்டாபேஸ் கிளஸ்டர். இது கரெக்டாக ஆன்சர் முடியுமா கிடையாது. ஏன்னா NAT கேட்வே அப்படின்றது ப்ரைவேட் சப்நெட்ல கூடியதுக்கு தான் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது தான் தேவைப்படும். அப்போ இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட் அந்த public subnet for the application tier and the private subnet for the database cluster and NAT gateway. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் வந்து பப்ளிக்ல இருக்கும், டேட்டாபேஸ் சர்வர் வந்து பிரைவேட்ல இருக்கும். அந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் கிளஸ்டருக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும், டேட்டாபேஸ் கிளஸ்டர் தான் நம்ம NAT கேட்வே யூஸ் பண்ணுவோம் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்காக. சரிங்களா? அப்போ NAT கேட்வே அப்படின்றது பப்ளிக்ல இருந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அது எதில் இருக்கணும், ப்ரைவேட் இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோடைய ரவுட்டிங் டேபிளில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு விபிசி பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எண்ட் டு எண்ட் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NAT கேட்வே இன்டர்நெட் கேட்வே எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது பார்த்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான்.